பொதுவாகவே பாபாக்கள், சாமியார்கள், இஸ்லாத்தில் வந்து இந்த பீர்கள்லாம் வராங்கள்ல, இவர்கள் எல்லாமே வந்து டோட்டலாகவே வந்து ஏமாற்று பேர் வழிகள். அதாவது துறவரங்கிறதெல்லாம் வந்து அவர்களால் வந்து கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது, கடைப்பிடிக்க முடியாதுங்க. அதனால தான் எல்லா சாமியார்களும் வந்து பிரச்சனையில் மாட்டிக்கிறது. அங்கே பாருங்கள், ஒரு முற்றும் துறந்த முனிவருங்கிறப்போ அங்கே பாருங்கள், ஏதோ காசுக்காக சண்டையாக இருக்கும். இவர்களுக்குள்ள ஒரு தெளிவு இல்லாதனால தான் இந்த சண்டைகள், அதுவும் பப்ளிக்கில் ரயில்வே பிளாட்ஃபாரத்தில் வந்து அடிச்சுக்கிறாங்க 2 சாதுக்கள். உண்மையாக இவர்கள் வந்து சாதுக்கள் தானா? அது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்டவர்கள்ட்ட ஏமாந்து சில பெண்கள் வந்து கர்ப்பிணி இழக்கிறாங்க, பொருளாதாரத்தை இழக்கிறாங்க. இவர்கள் சொல்கிறதெல்லாம் வந்து வேத வாக்குன்னு நம்பி இவர்கள் பின்னால் போகக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. முஸ்லீம்கள்லேயும் இருக்கிறாங்க. முஸ்லீம்கள்லேயும் பாபா பீர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, தர்காக்கள் நிறையா பார்க்கலாம். பச்சை தலைப்பாக கட்டிக்கிட்டு ஊரை ஏமாத்துகிற குரூப்பு. அதே மாதிரி தான் இந்துக்கள்லேயும். அதில் இங்கே பாருங்கள், அதாவது ஒரு மனிதனுடைய, அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவனுடைய காலில் போய் விழுகிறதுங்கிறது நம்மளுடைய சுயமரியாதைக்கு மிகப்பெரிய இழுக்கு. இங்கே வந்து அதை வந்து அந்த சாமியாரை அனுமதிக்கிறத பாருங்கள். இவர் போயிட்டு அங்கே போய் காலில் போய் விழுகிறாப்புல, அதை வந்து அந்த சாமியார் தடுக்காமல் அதை வந்து ஆசீர்வதிக்கிறார். எந்த வகையில் இவர்கள் வந்து அந்த சாமியாரை விட இவர்கள் என்ன குறைஞ்சிட்டாங்க? இவர்களாவது உழைச்சி சம்பாதிக்கிறாங்க. அவர்கள் வந்து உழைப்பே கிடையாது. வெறும் பக்தர்கள் கொடுக்கக்கூடிய அந்த தட்சணையை வச்சுக்கிட்டு ஊரை ஏமாற்றிட்டு அலைகிறாங்க. பொதுவாகவே அது ஹிந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்தவனாக இருக்கட்டும், நான் மதத்தை பற்றி பேசலை. இது வந்து முஸ்லீம்கள் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். இந்த மாதிரி பாபாக்கள் பீர்கள்ட்ட போய் அடிமையாகிறது. ஏன்னா அதுக்கு வந்து நபிகள் நாயகம் வந்து எல்லாமே தடை பண்ணிட்டாங்க. அவர்களுடைய காலில் வந்து விழுகிறத சுத்தமாக வெறுத்தாங்க. என் காலில் வந்து விழாதீங்க. அதே மாதிரி ஒரு மீட்டிங்கில் ஒரு ரூமில் வந்து இவர்களும் தோழர்களும் அமர்ந்துருக்கிறப்போ வெளியிலேருந்து வர்றவங்க இதில் யார் வந்து நபிகள் நாயகம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களாம். அதாவது எல்லாரும் ஒரே மாதிரி இருந்திருக்காங்க. இவர்கள் வந்து தனியாக ஒரு தலைப்பாக பெரிய தாடி கீடி ஒரு பெரிய மத ஸ்தாபகருங்க அந்த அந்தஸ்துலாம் இல்லை. ஒரு சாதாரண ஒரு மனிதராக தான் இருந்துக்கிறாங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க, அந்த காஞ்ச பேரிச்சம் பழத்தை சாப்பிட்டு வளர்ந்த ஒரு ஏழை தாயின் மகன் தான் நான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஆன்மீகவாதிகளுக்கு எளிமை வேணும். மனிதர்களை அடிமையாக நடத்தக்கூடாது. அது முதல்ல நம்ம கற்றுக்கணும்.